என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதையும் வலிவி போகிறதையும் இடறி போகிறதையும் நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதிலும் மிக குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த அநேக ஊழியக்காரர்களும் விசுவாசத்தை மறுதலித்து பின்வாங்கி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இடறல், எல்லா பக்கத்திலும் இடறல் நிறைந்து காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் இப்படிதான் அநேகர் இடறி போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 165வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட எந்த மனுஷனானாலும் எந்த மனுஷியானாலும் எது நிமித்தமும் யார் நிமித்தமும் இடறி போக மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய ஆச்சரியமான சமாதானம் அவருடைய உள்ளத்தை ஆளுகை செய்வதை நாம் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அந்த வார்த்தையின் மீது கட்டப்பட்டவர்கள் எல்லா சமயத்திலும் அவருக்குள் நிலைத்து நிற்க ஆரம்பிப்பார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள், தியானிக்க ஆரம்பியுங்கள், அந்த வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற எந்த மனிதனும் எந்த மனுஷியும் எந்த நாளிலும் எந்த காலத்திலும் இடறி போவதே இல்லை. பாருங்கள், அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் ஊன்ற கட்டப்படுங்கள். அப்படி என்று சொன்னால் உங்கள் நேரத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது அவசியம். அந்த வார்த்தைக்கென்று உங்கள் வாழ்க்கையில் பல மணி நேரங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பியுங்கள். வாசித்து கொண்டே இருங்கள், தியானித்து கொண்டே இருங்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள் ஆழமாய் கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.